அண்ட் எக்ஸசைஸ் 1.3 ல क्वेश्चन நம்பர் 10 பார்க்க போறோம். லாஸ்ட் சம் இதுதான். அண்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா y = ax + b அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீஷனா கொடுக்கல. அண்ட் அடுத்து சொல்லிருக்காங்கன்னா லெந்த் இங்க ஒரு டேபிள் கொடுத்துட்டு லெந்த் x அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் 35 45 50 55 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹைட் y அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். சோ the y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 56 65 and 69.5 and 40 74 அப்படி சொல்லி ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இத வச்சு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a and b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஈக்குவேஷன் ஃபுல்லா கிடைச்சிரும். ஏன்னா இங்க a and b ன்னு ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் இருக்கு. சோ அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபுல்லா கிடைச்சிரும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துறோம் முன்னாடி. சோ क्वेश्चन வந்து 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா check if this relation is a function அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனா இருக்குமா, அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபங்க்ஷனா இருக்கும். ஏன்னா x ஓட வேல்யூ இங்க 35 அப்படி சொல்லி அப்ளை பண்ணோம்னா y ஓட வேல்யூ 56 அப்படி சொல்லி கிடைக்க போகுது. சோ அப்போ இதனுடைய ஒவ்வொரு வேல்யூக்கும் இண்டிவிஜுவல் வேல்யூக்கும் என்ன கிடைக்க போகுது, இதனுடைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால சோ இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூக்கும் இதனுடைய வேல்யூ அதாவது டொமைன் ஒவ்வொரு டொமைனுக்கும் கோடொமைன் கிடைக்கும் அப்படின்றதுனால என்ன எடுத்துக்கலாம், ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனுடைய அந்த டெஃபினிஷன் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு டொமைனோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் அப்படின்றது இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன். அப்ப இங்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது, இமேஜ் அப்படின்றது இருக்குது. அதனால என்ன எடுத்துக்கலாம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் ஒண்ணுமே மேட்டரே கிடையாது. அப்ப இட் இஸ் a ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். சோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்ன சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் தி a and b. சோ a and b கண்டுபிடிக்கணும் அப்படினா இத ஒரு ரெண்டு அன்னோன் வேல்யூ இருக்கு. நம்ம அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணச்சல சொல்லிருக்கோம். ரெண்டு அன்னோன் வேல்யூ இருந்தா ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு அன்னோன் வேல்யூ இருந்தா ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு அன்னோன் வேல்யூ இருந்தா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அத நம்ம வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம், a b கண்டுபிடிக்க போறோம். அண்ட் தேர்ட் சம் வந்து ஹைட் கொடுத்துட்டு சென்டிமீட்டருக்கு அது நான் சொல்றேன், தேர்ட் பொசிஷன் சொல்றேன். இப்போ நான் a b கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் வேணும்னு சொல்லியிருக்கேன். இதுல உள்ள ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். x and y ஓட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ செகண்ட் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். நானே அப்ப 35 அப்படின்றது x ஓட வேல்யூ 35 அப்படினும் y ஓட வேல்யூ 56 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இங்க 56 = x ஓட வேல்யூ 35. அப்ப 35a + b. சோ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நான் இத எடுத்துக்கிறேன். அப்ப x ஓட வேல்யூ 45 னும் y ஓட வேல்யூ 65 னு எடுக்க போறோம். அப்ப இங்க y ஓட வேல்யூ 65 = 45a + b. சோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். எலிமினேஷன் மெத்தட் ஆல்ரெடி அல்ஜிப்ரால பாத்துறோம். பார்க்கலனா அல்ஜிப்ரால அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து இத சம பாருங்க. அண்ட் இது எலிமினேட் பண்ணனும் அப்படினா நான் இந்த ரெண்டு வேல்யூ நம்பர் சேமா இருக்கணும், சைன் டிஃபரண்டா இருக்கணும். அப்ப இங்க நம்பர்ஸ் ஆல்ரெடி சேமா இருக்குது, சைன் டிஃபரண்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த சைன் சேஞ்ச் பண்ணனும்னா எல்லா இடத்துக்கும் சேஞ்ச் பண்ணனும். அப்புறம் இத எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணனும் அப்படினா ஆன்சர் கிடைக்க போகுது -10a அப்படி சொல்லி கிடைக்குது. அண்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணனும் அப்படினா -9 அப்படி சொல்லி கிடைக்குது. சோ அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, -9 = -10a அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப a = இந்த 10 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்துட்டோம்னா 9/10 அப்படி சொல்லி கிடைக்கும். a = என்ன கிடைச்சிருக்கு, 9/10. அண்ட் இத வச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1ல b ஓட வேல்யூ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப a ஓட வேல்யூ 56 அப்படி சொல்லி சாரி a ஓட வேல்யூ என்ன எடுக்க போறோம், 35 * a க்கு பதிலா 9/10 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அண்ட் பிளஸ் b ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப b = இந்த வேல்யூ எல்லாம் கட் கொடுத்துட்டோம் அப்படினா 5 டேபிள்ல கட் கொடுத்தோம் அப்படினா இங்க 2 கிடைக்கும் அண்ட் இங்க 7 கிடைக்கும். சோ இப்போ இங்க என்ன பண்ணப் போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இத மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 × 9 63 அப்படி சொல்லி கிடைக்குது. டிவைடட் பை 2 பிளஸ் b எவ்வளவு இருக்கு, 56 அப்படி சொல்லி இருக்குது. சோ இப்போ இத சால்வ் பண்றோம் அப்படினா இங்க எல்சிஎம் எடுக்கணும் அல்லது இந்த டேர்ம் கொண்டு அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். b = 56 - 63 டிவைடட் பை 2 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இப்போ எல்சிஎம் எடுத்து இத சால்வ் பண்ண போறோம். அண்ட் இங்க 1 இருக்குது. சோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படினா மேல என்ன ஆயிரும், 112 அப்படி சொல்லி கிடைக்குது -63 டிவைடட் பை 2. அப்ப இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா 49 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப b ஓட வேல்யூ 49/2 அப்படி சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ a b ஓட ரெண்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன பண்ண போறோம், அடுத்து தேர்ட் சம் செகண்டோட ஆன்சர் கிடைச்சிட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் a woman 4 and அப்ப ஹைட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. y என்னன்றதை கண்டுபிடிக்கணுமா. அப்ப தேர்ட் சம் என்னவா, y நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. x வந்து என்னவா 40 cm அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ கொடுத்துட்டு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ண போறோம், இதே ஈக்குவேஷன் தான் எடுத்துக்க போறோம். இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினா, சரி a க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படினா இங்க 9/10 அப்படின்றதையும் b க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா 49/2 அப்படின்றது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இங்க
y equal to a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம் இங்க 9/10 9/10 என்ன எடுத்துக்கலாம் 0.9 அப்படி சொல்லி எடுத்துக்கலாமா 0.9a அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் b ஓட வேல்யூ பிளஸ் b க்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா xங்க a ஓட வேல்யூ தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதனால என்ன எடுத்துக்கிறோம் 0.9x அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். and b ஓட வேல்யூ பதிலா 49/2 49/2 எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா 24.5 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்போ x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சாரி x ஓட வேல்யூ என்ன இருக்கு 40 அப்படி சொல்லி இருக்குது. அப்ப y equal to இங்க x க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்படினா 40 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பிளஸ் 24.5 அப்படி சொல்லி கிடைக்குது. சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 36 அப்படி சொல்லி கிடைக்கும். ஏனா 360 9 into 40 360 கிடைக்கும். ஆல்ரெடி 1 digit 3 பாயிண்ட் இருக்கனால வெறும் 36 அப்படி தான் கிடைக்கும். and இங்க ஒரு 24.5 அப்படி சொல்லி இருக்குது. சோ இத ஆட் பண்ணோம் அப்படினா 60.5 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 60.5 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் third sum ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் fourth sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினா find the length find out பண்ணனும். அப்ப x தான் இங்க கண்டுபிடிக்கவே செய்யணும். x என்னன்னு கண்டுபிடிக்கணும். y என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா சம்ல 53.3 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. 53.3 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துக்க போறோம். y க்கு பதிலா 53.3 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். 53.3 equal to 0.9x plus 24.5 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த 24.5 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா சப்ட்ராக்ஷன்ல வரும். அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு 53 இருக்குது. நான் இத மாத்தி எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 0.9x equal to இங்க ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு 53.3 இருக்குது. நம்ம இப்ப இந்த 24.5 இந்த பக்கம் மல்டிப்ளை மைனஸ்ல கொண்டு போயிடலாம். இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்க போகுது நான் இங்க மேல நோட் பண்றேன். சோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படினா 0.9x equal to சோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 28.8 அப்படி சொல்லி கிடைக்குது. and நமக்கு தேவை x தான். அப்ப x மட்டும் வெச்சுக்கணும். and 28.8 divided by 0.9 அப்படி சொல்லி இருக்கு. சோ இது ரெண்டையும் கட் கொடுக்க போறோம். சோ இத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மேல இங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். because denominator பாயிண்ட்ல வச்சு இருந்துச்சுனா அதனால என்ன பண்ண முடியாது நம்மளால சால்வ் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கிறோம் மேல 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 288 divided by 9 அப்படி சொல்லி வரும். சோ இப்போ 9 ஆல ஈஸியா கட் பண்ணிடலாம். 1 9 is 9 3 9s are 27 அப்படி சொல்லி கிடைக்கும். பேலன்ஸ் 1 கிடைக்கும். and இங்க என்ன கிடைக்க போகுது 3 times 2 times கிடைக்க போகுது. சோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா x is equal to 32 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப இதுதான் மொத்தமாவே இந்த 10 சம்மான ஆன்சர். அவ்வளவுதான் காப்பி பண்ணிக்கோங்க.